நாம் ஏன் வட இந்தியர்களை வேலைக்கு கூப்பிடுறோம் தெரியுமா? நாம் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறோம். நாம் மென்மையானவர்கள். முதல்ல தமிழர்கள் யார் தெரியுமா? மென்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் நம்ம மென்மையாக தான், எளிமையாக தான் வாழணும். நமது வாழ்க்கை முறைங்கிறது எளிமையானது தான். நம்ம ஒன்றும் கடின உழைப்பாளி கிடையாது. ஏன்னா உழைப்பை எது தீர்மானிக்குது அப்படின்னா, நாம் வாழ்கிற சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. இப்போ வட இந்தியர்கள் ஏன் கடினமாக உழைக்கிறாங்க? அங்கே இருக்கிற குளிர், கடுமையாக குளிர், அங்கே உழைச்சா தான் அவங்களுக்கு உடம்புல சூடு கிடைக்கும், அந்த வெப்பம் கிடைக்கும். அப்போ தான் அவங்களால உயிர் வாழ முடியும். அதனால தான் வட இந்தியர்கள் கடினமாக உழைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் ஏன் கடினமாக உழைக்கிறாங்க? சரியான பனி. அங்கெல்லாம் நீ நம்மளை மாதிரி சும்மா பிள்ளையார் கோயிலில் அந்த திண்டில் உட்கார்றது, அல்லது டீ கடையில் முன்னையில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மென்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடம்புல உஷ்ணம் கிடைக்காது. அப்புறம் அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால் கடினமாக உழைக்கணும். அவ்வளோ பனி பிரதேசம் அது. வீட்டு கூரையில் இவ்வளோ அடுக்கு பனி படர்ந்துருக்கும். அதை தட்டி விடணும். பனிக்கட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க கடினமாக உழைக்கணும். கடினமாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க, அவங்கள உருவாக்கி. ஆனால் நம்ம யார் அப்படின்னா, தமிழர்கள் பார்த்திங்கன்னா மென்மையானவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. உன்னால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் உனது ஆசைகளை உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நீ ஆசைப்படணும். நீ இங்கே என்ன பண்ணுற? பெரிய மேம்பாலம் கட்டுறது, அல்லது பெரிய மெட்ரோ ட்ரெயின் போடுறது, இப்படி உனது இயல்புக்கு முரணான ஒரு ஆசைகள் உங்ககிட்ட இருக்குது. உன் இயல்பு என்னது? மென்மையான ஆள். உன்னுடைய தொழில் என்னவாக இருக்கணும்? உன்னுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருக்கணும்? மென்மையான ஒரு வாழ்க்கை அடிப்படையாக இருக்கணும். உன்னை சார்ந்தே இருக்கணும். நீயாவே உன்னால் எதை பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். உன்னால் மெட்ரோ ட்ரெயின் போட முடியுமா? போட முடியாதுன்னா அது உனக்கு தேவையில்லை. தமிழர்களால் ஒரு மெட்ரோ ட்ரெயின் கட்டமைப்புகளை உருவாக்க முடியுமா? ஏன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின் கட்டமைப்புகளை உருவாக்குனது அத்தனையும் ஜப்பான் கம்பெனிக்காரன் இங்கே பண்ணான். அதில் உழைச்சவங்க எல்லாருமே. இன்றைக்கி கட்டுமானத்துறையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் உழைக்கிறான். ஏன்னா கடினமாக தமிழர்களுக்கு உழைக்க முடியாது. ஏன்னா தமிழர்கள் மென்மையானவர்கள். அது ஒன்றும் தாழ்வு கிடையாது. அது நம்ம சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. நம்மளுடைய தட்பவெப்பநிலை தான் தீர்மானிக்குது. அதனால் நாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படணுன்னா, நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்னாலே மெட்ரோ ட்ரெயின் உருவாக்க முடியும் அப்படின்னா நீ அதை உருவாக்கு. உன்னால் முடியாதுன்னா அந்த ஆசையை விட்டுரு. உன்னால் எதை செய்ய முடியுமோ அதில் தான் உன்னுடைய ஆசை இருக்கணும். என்னுடைய திறமைக்கு தகுந்த ஆசை தான் எனக்கு இருக்கணும். என்னால் என்ன முடியுமோ. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கு ஆடம்பரமாக ஆசை. அதனால் என்ன பண்ணுறான்? வேலையாட்களை வெளியிலேருந்து கூப்பிட்டு வரான். இவனால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. அதனால் வேலையாட்களை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வட இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இவன் ஆடம்பரமாக வாழ்கிறான். அப்படி மெட்ரோ ட்ரெயினை கட்டமைப்புகளை உருவாக்குறது. ஆனால் இது உனக்கு சொந்தமானது கிடையாது. ஒரு ஜப்பான்காரன் அவன் நாடு முன்னேறுதுன்னா அது அவனுக்கு சொந்தமானது. அது அவனால் உருவாக்கப்பட்டது. அது அவனுடைய ஆசையை அவனே உருவாக்குகிறான். ஒரு சீனாக்காரன் அவனுடைய ஆசையை அவனே உருவாக்குறான். அவனுடைய கனவுகள் அவன் தான் அதை உருவாக்குறான். ஆனால் நம்முடைய ஆசைகள் இருக்குல்ல, நம்மளால் அதை உருவாக்க முடியல அப்படின்னா அது நமக்கானது கிடையாது. நம்ம மேம்பாலம் போடுறோம், கீம்பாலம் போடுறோம். அல்லது ஒரு மேம்பாலத்தை தமிழர்களால் உருவாக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மேம்பாலத்தை உருவாக்க முடியும். அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு மெட்ரோ ட்ரெயின் அது ஒரு தமிழர்களால் உருவாக்க முடியுமா? ஏன்னா நம்முடைய இயல்பு ரொம்ப சிறப்பானது. நம்முடைய இயல்பு இருக்குல்ல, நாம் யார், அந்த இயல்பை அதிலேருந்து நாம் இந்த உலகத்தை பார்க்கணும். அதிலேருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நம்ம இயல்பு படியே நம்ம இயல்பாக இருக்கணும். நம்ம இயல்பு என்ன தெரியுமா? நிறைய பேசுவோம், நல்ல உறவுகள், அன்பு, சொந்தம், பந்தம்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம வாழணும். நம்ம என்ன பண்ணுறோம்? வெளிநாட்டுக்கார மாதிரியே வாழணும். அப்படிங்கும்போது வெளிநாட்டுக்கார மாதிரியே ஆடம்பரமாக கட்டமைப்புகளை உருவாக்கும் போது அதை நம்மளால் செய்ய முடியல. ஆசை மட்டும் வருது. ஆனால் ஒரு பெரிய உயரமான கட்டடத்தை செய்யணும், கடினமாக முரட்டுத்தனமாக வேலை பார்க்கணும், அதை நம்ம ஆட்கள் வரமாட்டேன்றாங்க, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னால் முடியாது அப்படின்றாங்க. அப்போ தான் வட இந்தியர்களை கூப்பிடுறாங்க. வட இந்தியர்களை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ப்பா, எங்களுக்கு இந்த ஆசையாக இருக்குது, ஆனால் இது என்னால் முடியாது, நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியர்களை கூப்பிடுறது. சீனாக்காரனை கூப்பிட்டு அவங்க அந்த கம்பெனி பண்ணுறது, அல்லது ஜப்பான்காரனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு மெட்ரோ ட்ரெயின் போடுறது. ஏன்னா நாம் மென்மையானவர்கள், நம்மளால் கடினமாக உழைக்க முடியாது. ஏன்னா இது வெப்பமண்டல பகுதி. இது இங்கே ஏற்கனவே வெப்பமாக இருக்குது. நம்ம உழைச்சா இன்னும் சூடாயிரும். சூடானா உடம்புல நோய் வரும். இப்போ இந்த அரேபியக்காரன் பார்த்திங்கன்னா, பாலைவனத்தில் ராஜஸ்தானில் வசிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களால கடினமாக உழைக்கவே முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் இன்னும் பல மடங்கு, 10 மடங்கு வெயில் அடிக்கும். துபாயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட 10 மடங்கு வெயில் அடிக்கும். அங்கெல்லாம் உழைக்கவே முடியாது. அதனால தான் அரேபியக்காரங்க பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஆட்களை வாங்குகிறான்.
படித்தவங்க நம்மள இருந்து வேலை இடத்துல எப்படி வட இந்தியாக்காரன் நாம் கூப்பிடுறோமோ அதுபோல் அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு, இந்த பெட்ரோல் வந்ததுனால அவன்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு. என்ன பண்ண, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிடுறான், நம்ம ஆட்களை அவன் வீட்டில் வேலைக்கு வைக்கிறான். அவனால் வேலை செய்ய முடியாது. ஆனால் ஆடம்பரமாக வாழணுன்னு ஆசை இருக்குது. அவனால் அந்த ஆடம்பர கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது. காரணம், அந்த தட்பவெட்ப நிலையில் அங்கு வாழ்கிற மக்கள் சோம்பேறிகளாக தான் இருப்பாங்க. கடினமாக உழைக்க முடியாது. ஏன்னா அங்கே தட்பவெட்ப நிலையே சூடாக இருக்கும். அவன் கடினமாக உழைச்சானா அவன் உடம்பு இன்னும் சூடாகிடும், நோய் வந்துடும். அதனால் அவன் மென்மையாக தான் வேலை செய்யணும். அப்போது மென்மையான ஒரு வேலையை தான் அவன் அங்கே செய்ய முடியும். அங்கெல்லாம் வேலை வாய்ப்பே கிடையாது. அரேபியாவில் வேலையே செய்ய முடியாது, வேலை வாய்ப்பே கிடையாது. அங்கே இருக்கிற பெட்ரோலை வச்சுக்கிட்டு அவன் ஆடம்பரம், அதில் வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்து உணவெல்லாம் வாங்கிட்டு வெளியிலேருந்து உணவு, வெளியிலேருந்து ஆட்கள், உழைப்பு எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்குகிறான். அங்கே அதெல்லாம் வாழவே முடியாது. மனிதர்கள் வாழ முடியாத பகுதி, உழைக்க முடியாத பகுதி. ஆனால் அங்கே கனவு கண்டுறாரு. வாழவே முடியாத ஒரு பகுதியில் அவன் ஆடம்பரமாக வாழணுன்னு கனவு கண்டுறான். அரேபிய மக்கள், பாலைவனத்தில் வாழ்கிற அரேபிய மக்கள் வாழவே முடியாது. அங்கெல்லாம் மனுஷங்க வாழவே கூடாது. பசுமையான பகுதியில் போகணும், பசுமையான பகுதிக்கு போய் வாழணும். அது உலகத்தில் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் போய் உலகத்தில் இடமே இல்லாமல்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வாழ்ந்துட்டு அங்கே இருக்கிற பெட்ரோலை வச்சு, பெட்ரோல் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய வாழ்க்கை அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் அரேபிய பகுதியில் பெட்ரோல் மட்டும் கிடைக்கலன்னா அரேபிய பாலைவனத்தில் அங்கே ஒரு 20, 30, 40 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு ஒரு 5 கோடி பேர் தான் அங்கே இருப்பான். உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பிழைக்க போயிடுவாங்க. ஏன்னா இப்போ நானே எங்கள் ஊரில் வந்து 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லைன்னு சொல்லி எங்கள் ஊரை காலி பண்ணிட்டு போகலான்னு நினச்சோம். அப்புறம் மழை பெஞ்ச பிறகு தான் அங்கே நாங்கள் இருந்தோம். அதுபோல் இந்த பெட்ரோல் வந்ததுனால தான் அவர்கள் இந்த பாலைவனத்தில் இருக்கிறார்கள். அந்த பெட்ரோலுக்கு ஒருவேளை மதிப்பு என்றைக்கு இல்லாமல் போதோ, நம்ம வந்து சூரிய ஒளியில் இந்த மாதிரி பல்வேறு வகையில் நம்ம வந்து மின்சாரத்தை பெறும்பொழுது, ஆற்றலை பெறும்போது, அப்போ வந்து பெட்ரோலுடைய தேவை நமக்கு இல்லை என்னும்போது அப்போ வந்து அவங்களுடைய நிலைமையை அவங்க உணர்வாங்க. பாலைவன மக்கள் தங்களுடைய நிலைமையை உணர்வார்கள். வறுமைக்கு தள்ளப்படுவார்கள். அவர்களால் வெளியிலிருந்து உணவு வாங்க முடியாது. ஆடம்பரம் வெளியாட்களிலிருந்து மனித உழைப்பை விலைக்கு வாங்க முடியாது. ஆடம்பர கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது. ரோடு போட முடியாது. கடைசியில் பிழைக்க வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. வெளியில் தான் போகணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பிழைக்கிறதுக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகள், பசுமையாக இருக்கிற வேலைவாய்ப்பு நிறைந்த நாடுகளுக்கு போய்விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவங்களுடைய ஆசை என்னவாக இருக்குது, ஆடம்பரமாக வாழணும். அங்கே வாழவே முடியாத பகுதியில் அவங்க ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்குல்ல, ஆனால் அவங்களால உழைக்க முடியாது. ஏன்னா வெப்பமண்டல பகுதி. சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிட்டாங்க. நாம் சின்ன வயசுலேருந்து உழைக்க பழகிட்டோம். அப்போ நம்மகிட்ட இருந்து ஆட்களை கூட்டு வரோம். அதுபோல் தான் தமிழர்களுக்கு கடினமாக உழைச்சிக்கிட மாட்டாங்க. தமிழர்கள் மென்மையானவர்கள் தான், எளிமையானவர்கள் தான். அதை உணரணும். நம்முடைய இயல்பை நம்ம தாழ்வாக நினைக்கக்கூடாது. அப்போ நமது இயல்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தான் வாழணும். பெரிய வீடுகளை கட்டுறது, பெரிய கட்டடங்களை கட்டுறது, மெட்ரோ ட்ரெயினை போடுறது, விவசாயத்தை கோட்டை விட்டுட்டான். நம்முடைய தொழிலே மிகப்பெரிய தொழில் விவசாயம்தான். அதை தாழ்வாக நினைக்கிறது. சில நாடுகளில் பார்த்தா மாடு மேய்க்கிறது தான் பிரதான தொழில். நியூசிலாந்தோட பிரதான தொழில் மாடு மேய்க்கிறது. ஏகப்பட்ட நிலம் காலியாக கிடக்குது. மாடை மேய்ச்சி அதை இறைச்சியை ஏற்றுமதி பண்ணுறது, பாலை ஏற்றுமதி பண்ணுறது. மக்கள் தொகையை விட மாடுகளோட எண்ணிக்கை நியூசிலாந்தில் அதிகம். இதுபோல் நிறைய நாடுகள் விவசாயத்தை நம்பி இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீ மட்டும் ஏன் விவசாயத்தை நம்பலை? நம்முடைய பிரதான தொழில் விவசாயமாக தான் இருக்கணும். ஏன்னா அது எளிமையானது. விவசாயத்தை செய்கிறது எளிமையானது. எளிமையான தொழில் தான் நமக்கு பிடிக்கும். எளிமையான அந்த விவசாய தொழில் தான் நமக்கு பிடிக்கும். நமக்கு தாழ்வு மனப்பான்மை. நம்ம தாய்மொழியவே நம்ம தாழ்வாக நினைக்கிறோம். நம்ம மண்ணை தாழ்வாக நினைக்கிறோம். இங்கேருந்து செட்டில் ஆகி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம். நம்ம தாய்மொழியை மறந்துட்டு ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மை தான் உனது ஆடம்பர மோகத்துக்கு காரணம். உனக்கு தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை மீது உனக்கு அது தேவையில்லை. ஆடம்பரமாக வாழணுங்கிற அவசியம் கிடையாது. ஆடம்பரம் வாழ்க்கை உனது இயல்புக்கு பொருந்தாது. தமிழர்களாகிய உனது இயல்புக்கு ஆடம்பர வாழ்க்கை பொருந்தாது. நீ மென்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்க, எளிமையான ஒரு ஆங்கிலேயர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறான்னா அவன் முரட்டுத்தனமாக உழைப்பான். அங்கே உழைச்சாதான் உயிர் வாழ முடியும், உடம்புல வெப்பம் கிடைக்கும். வட இந்தியர்கள் முரட்டுத்தனமாக உழைக்கிறான்னா அவன் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படலாம். ஏன்னா அவன் முரட்டுத்தனமாக உழைக்கணும். அங்கே குளிர் நிறைந்த பகுதி. அங்கெல்லாம் உழைச்சாதான் உடம்புல வெப்பம் உருவாகும். அதனால் சின்ன வயசில் அவன் உழைக்க பழகிட்டான். அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் அங்கே அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய பவரை புரிஞ்சிக்காமல், ஒரு வட இந்தியர்களின் கடின உழைப்பு அதை புரிஞ்சிக்காமல் அவங்கள ஏமாற்றிட்டு படிக்க விடாமல் பண்ணி அவனை ஒன்றுலாம் பண்ணனால
ஆனால் அவன்கிட்ட உழைப்பு இருக்குது, சொல்கிறது அவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறோம். எப்படி அரேபியாக்காரன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற பெட்ரோலை வச்சு நல்லா பணத்தை சம்பாதிச்சுட்டு உழைப்பு உணவு எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்குகிறான். அவன் சும்மா இருக்கிறான், 5 வேளை தொழுகிறது இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்ருக்கான். அவன் சும்மா இருக்கிறான். இப்போ அவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மேக்கப் தான். ஆமாம், பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய ஆட்டம். பெட்ரோல் இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை அங்கே வாழ முடியாது. அரேபிய பகுதிகளை காலி செய்துவிட்டு வெளியே இடங்களுக்கு போக வேண்டியதான். பெட்ரோலுக்கு ஒரு கொஞ்சம் அளவு திடீர்னால ஒரு பெரிய புரட்சி மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. எனர்ஜியை வேறு இடத்துலேருந்து எடுக்கலாம். எல்லாம் இப்போ வீட்டுக்கு வீடு மின்சாரம் சோலார்லாம் வந்துருச்சு. சோலார் இப்போ கரண்ட்டு காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் தேவை இல்லாமல் டீசல் தேவை இல்லாமல் மாறும்போது அப்போ அவங்க வந்து அதுக்கு மதிப்பில்லாமல் போகும். அரேபிய பகுதிகளில் கிடைக்கிற எண்ணெய் வளத்திற்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நாம் யாருன்னு தெரியும். அவங்க பிழைக்கிறதுக்கு அப்போ தான் அவங்க வெளியிடங்களுக்கு வேலைக்கு போவாங்க. இப்போ என்ன பண்ணுறான், அவன்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிடங்கள்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரான். இது எல்லாமே பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கான். அரேபியக்காரன் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். அது அவனுக்கு சொந்தமான வாழ்க்கையே கிடையாது. அங்கே இருக்கிற எண்ணெய் வளம் தான் அவனை ஒரு பொய்யாக வாழ வைக்குது. ஏதோ அங்கே வாழவே முடியாத ஒரு பகுதியில் அவர் வந்து மினுக்கிக்கிட்டு இருக்கார். மினுக்கி மெருகிட்டு பெரிய ஷேக்கு அப்படி ஒட்டகத்தை திங்கிறது ஆட்டை திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சீனை போட்டுட்ருக்காரு. பெட்ரோல் போச்சுன்னா நீ அங்கே இருக்கவே முடியாதுங்கிறது உனக்கு தெரியாது. அங்கே வாழவே முடியாத ஒரு பகுதியில் நீ எங்களுக்கெல்லாம் ஃபிலிம் காட்டிகிட்ருக்கு. எங்ககிட்ட இருந்து படித்தவங்களெல்லாம் வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிற ஒட்டகம் மேய்க்க விடுறது, வீட்டில் வேலை பண்ணிகிட்ருக்குற. அதுபோல் தான் தமிழர்களும் என்ன பண்ணுறான், உன் இயல்புக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு, அதான் நிரந்தரம். உன் இயல்புக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. நீ வந்து ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரேபிய பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் என்ன பண்ணால் அவன்கிட்ட பணம் இருக்குது பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து மனித உழைப்பை வாங்குறது, மனிதர்களே வேலைக்கு வைக்கிற, வீட்டு வேலை முதற்கொண்டு எல்லா வேலையும். அங்கே பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு போகிறதில்ல. இவர் வந்து 5 வேளை தொழுகை செய்யணும், சாப்பிட்ணும், கூத்தடிக்கணும், இந்த மாதிரியான வாழ்க்கை, ஒரு ஆடம்பர ஜகபோகன வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கான். வெளியிலேருந்து ஆளவங்க. இப்போ வெளியில் இருக்கிற நம்ம ஆட்கள்லாம் படித்தவர்கள் நிறைய பேர் அங்கே போயிட்டான். அவன் வேலையே வெளியிலேருந்து வர ஆட்களை வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வந்தவர்கள் தான் அந்த நாட்டை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்குள்ள முஸ்லீம்களுக்கு, அங்கே இருக்கிற இந்த துபாய் ஷேக்குகள் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, படித்தவன் வந்து ஒன்று அடிமையாக இருக்கான்னா, படித்தவன் நீ படிக்காத நீயே இந்த அளவுக்கு யோசிக்கும்போது படித்தவனுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல. எப்படி வட இந்தியர்களை நம்ம முட்டாள்னு நினச்சோம், அவன் ஒரு அடிமைன்னு நினச்சோம். அவன் இங்கே வந்தவொடனே நம்மளே டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறான்ல. அதுபோல் தான். ஏன்னா உழைப்பாளி தான் புத்திசாலி என்றைக்குமே. நீ சோம்பேறிகள் என்றைக்குமே உழைக்க முடியாமல் சோம்பேறிகள்ங்கிறவன் என்றைக்குமே முட்டாள் தான். அதனால் புத்திசாலியாக ஆகிவிட முடியாது. அதனால் இப்போ எப்படி நம்ம நாட்டிலேருந்து நிறைய பேர் அரேபிய நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வேலைவாய்ப்புகளை அவங்க கைப்பற்றி கடைசியில் பார்த்தா அவனுக்கே பயம். நம்ம நாட்டு மக்களை பார்த்து அவனுக்கு பயம். வெளிநாட்டு மக்களை அடிமைகளாக பார்த்தான், கடைசியில் வெளிநாட்டு மக்களை பார்த்தா அவனுக்கே பயம். இப்போ அவனே படிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், வெளிநாட்டு அந்த சவுதி அவங்களாம் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு இணையாக இருக்கணும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. என்ன தான் வந்து அவன் முதலாளியாக இருந்தால் கூட இங்கேருந்து படிச்சுட்டு இவன்லாம் படித்தவன், அவன் படிக்காதவன். நம்மலாம் படிக்காதவங்கிற தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இந்த அரேபியாவில் வாழ்கிற மக்களுக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. என்ன தான் இவன் அடிமையாக இருந்தாலும் வெளிநாடுகளிலிருந்து வந்தாலும் இவங்கெல்லாம் படித்தவங்க, அவங்ககிட்ட ஒரு பண்பு இருக்கும். படித்தவங்ககிட்ட ஒரு பண்பு இருக்கும். படிக்காத இவர்களிடம் கொஞ்சம் பண்பு குறைபாடாக தான் இருக்கும். இந்த வகையில் படித்தவங்கள பார்த்து பொறாமப்படுறான். அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அவனும் இப்போ கொஞ்சம் படிக்கிறான். அப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி தான். இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வட இந்தியர்களை கூப்பிடுகிறார்கள் என்றால், தகுதியற்ற ஒரு வாழ்க்கை, தகுதிக்கு தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் மென்மையானவர்கள். அவர்கள் எளிமையான வேலையைத்தான் செய்ய வேண்டும், எளிமையாகத்தான் வாழ வேண்டும், விவசாயத்தை தான் அவர்கள் பிரதான தொழிலாக கொள்ள வேண்டும். கால்நடை வளர்ப்பு, விவசாயம், அதை நவீன முறையில் ஒரு நவீனத்தோடு இணைங்க. நவீன முறையில் எப்படி விவசாயம் செய்கிறது, நவீன முறையில் எப்படி ஒரு கால்நடைகளை வளர்க்கிறது, அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கை. நமக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் அப்படி சென்னையில் வந்து அப்படி பெருக்கெடுத்து போகிற பஸ்ஸு, காரு இதெல்லாம் தேவையில்லை. விவசாயம், ஒரு இயற்கையோடு கலந்து ஒரு வாழ்க்கை, இதுதான் நம்முடைய பிரதானம். இதுதான் நமது கவர்ச்சியாக இருக்க வேண்டும், இதுதான் நமது அடையாளமாக இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டோம். விவசாயத்தை விட்டுட்டு நமது அடையாளங்கிறது என்னது, ஒரு அமெரிக்கா போல் நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர கட்டமைப்புகளை, நமக்கு தகுதிக்கு பொருந்தாத, இயல்புக்கு பொருந்தாத ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும் போது அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு நம்மளால் முடியலை.
அந்த கட்டமைப்புகளை உருவாக்கணுங்களா, தண்டவாளம் போடணும், ரோட்டை போடணும். நம்மளால் முடியலை. கட்டடங்களை கட்டணும், வீடை கட்டணும், பெரிய வீடுகளை கட்டணும், கட்டடங்கள் நம்மளால் முடியலை. அப்போது என்ன ஆகுது, அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, போய் அங்கேருந்து வட இந்தியர்களை கூப்பிடுறாங்க. அதனால் வட இந்தியர்களை தடுக்க வேண்டுமென்றால் நீ நீ உயர்வாக நினச்சி உன்னுடைய இயல்பை உயர்வாக நினைக்கணும். மென்மையான இயல்பு கொண்ட தமிழர்கள் தங்கள் இயல்பை உயர்வாக நினைக்கணும். நம்மளாம் மென்மையானவர்கள், நம்மளாம் எளிமையானவர்கள். எதை தாழ்வாக நினைக்கிறோம் அதை உயர்வாக நினச்சி அதற்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும். விவசாயத்தில் கவனத்தை திருப்பு. வட இந்தியர்கள் வட இந்தியர்கள் நமக்கு தேவைப்படாமல் போய்விடுவார்கள். நீ விவசாயத்தை புறக்கணிச்சிட்டு வேறு ஒன்று தான் நமது அடையாளம், ஒரு அமெரிக்கா போல் ஆகணும், கட்டடங்கள், உயர்ந்த கட்டடங்கள், வேறு தொழிலை நீ இப்போ வேறு தொழில் மூலமாக நீ உன்னை அடையாளப்படுத்த நினைக்கும் போது தான் உனக்கு வட இந்தியர்கள் தேவைப்படுறாங்க. விவசாயம்தான் உனது அடையாளம் என்று நினைத்தால் விவசாய தொழில் செய்கிறது, விவசாயம்தான்ப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய தொழிலை அரசு தொழிலாக மாற்றுங்க. அது எப்படி விவசாயம் பண்ணால் எல்லோரும் பிழைக்க முடியுமா, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா? அதனால அதை அரசாங்க தொழிலாக மாற்றிடுற. உற்பத்தி தானே. அரசாங்கம் டிராக்டர் எல்லாத்தையும் கொடு. வேலை செய்கிறவர்கள் மட்டும்தான் மக்கள். அவர்களுக்கு அரசு ஊதியத்தை கொடுங்கள். ஈஸியாக மாற்றிடலாம். ஒரு விவசாயம்தான் நம்முடைய தொழில்னா, நமது அடையாளம் விவசாயம்தான் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு, விவசாய தொழில் எல்லாம் அரசு தொழிலாக மாற்றிடணும். அரசு வேலை, விவசாயம் செய்கிறவர்கள் அத்தனை பேரும் அரசு வேலைக்காரர்கள். அப்படி மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பர். அப்போ 60 வயசில் ஓய்வு வயதெல்லாம் தேவையில்லை, 70 வயசு கூட ஆக்கிடலாம். அந்த மாதிரி 70 வயசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால் முடிகிற வரைக்கும் நீ வேலை செய்யலாம். வேலை நேரத்தை குறைச்சிட வேண்டியதான். முதுமை ஆக வேலை நேரத்தை குறைச்சிடணும். 2 நாள் 3 நாள் லீவு கொடுக்கலாம். 4 நாள் வேலை பாரு. ஒரு 70 வயசில் உள்ளவங்களுக்கு 4 நாள் வேலை, 3 நாள் லீவு, தினம் ஒரு 3-4 மணி நேரம் மட்டும் வேலை. இந்த மாதிரி நம்ம உழைச்சாதான் நமக்கு தன்னம்பிக்கை. அந்த மாதிரி நமது இயல்புக்கு பொருத்தமாக நாம் வாழும்போது நமக்கு வட இந்தியர்கள் தேவைப்பட மாட்டார்கள். இல்லை என்றால் நமக்கு வட இந்தியர்கள் தேவை. நம்ம ஆடம்பரமாக வாழும்போது வட இந்தியர்கள் உள்ளே வருவாங்க. கடைசியில் வட இந்தியர்கள் நம்மை ஆக்கிரமிப்பார்கள். நாம் அவர்களுக்கு அடிமையாக நம்முடைய வேலை வாய்ப்பை அவங்க பறிச்சிருவோம். காரணம் உன்னுடைய பேராசை. உன் இயல்புக்கு பொருந்தாத ஆசை தான் நீ வீழ்ந்து போனதுக்கு காரணம். உனது அடையாளத்தை நீ தாழ்வாக நினச்ச, உன் தமிழை நீ தாழ்வாக நினச்ச. இன்றைக்கே ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு நடக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன். அட லூசு பையில். உன் தாய்மொழியை உயர்வாக நினைடா, விவசாயத்தை உயர்வாக நினை. இன்றைக்கி ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கு. இங்கே எவ்வளோ பெரிய ஆபத்து உனக்கு இருக்குது. உன் தகுதிக்கு பொருந்தாத ஆசை தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்க்கணும், ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான் உனக்கு ஆபத்து, உனக்கு அழிவை ஏற்படுத்துகிறது. உனக்கு இயல்புக்கு பொருந்தாத ஆசை, அந்த ஆசை தான் உனக்கு அழிவை ஏற்படுத்துகிறது. அதனால் நம்மலாம் யார், நமக்கு என்ன பிடிக்கும். எனக்கெல்லாம் இப்போ பாருங்கள், இயற்கையோடு இருக்கணும், ஒரு விவசாயம், அமைதி, இதுதான் தமிழர்களுக்கு பிடிக்குது. உலகத்துக்கே இந்த மனித இனமே தோன்றியது தமிழர்கள் தான், தமிழ்நாடு தான், தென் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது அமைதி, இயற்கை, உறவுகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மனிதர்களுக்கு. இந்த தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் இந்த தமிழர்கள். உறவுகள் எப்படி மனிதர்களிடம் பழகணும், பாசமாக எப்படி பழகணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும். நாம் கூட்டு குடும்பமாக இருக்கணும். அதற்கேற்றார் போன்று நமது வேலைவாய்ப்புகள். நான் கூட்டு குடும்பமாக வசிக்கணும் அப்படின்னா அதற்கு பக்கத்தில் எனக்கு வேலையை கொடுங்க. விவசாயத்தெல்லாம் அரசு வேலையை மாற்றிடணும். போக்குவரத்து துறையெல்லாம் அரசு வேலையை மாற்றி. ஏன்னா அது ரொம்ப ஈஸி, உற்பத்தி தானே, லாபம் தருகிற தொழில். அது லாபம் சம்பாதிச்சு சம்பளமாக கொடுக்க போகிற, அதில் என்ன சிரமம்? நிர்வாகம் பண்ணுறது மட்டும்தான் சிரமம். எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம்? இன்னும் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம். அப்படி நம்ம ஒரு மென்மையான வழியில் எளிமையாக வாழ முடியும். பெரிய பெரிய வீடுகளை கட்ட அனுமதிக்கக்கூடாது. ஒருத்தருக்கு இப்படி தான் வீடு, இவ்வளோதான் அளவு, அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துரு, மக்களை எளிமையாக வாழ வை. இந்த மாதிரி வைக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக இருப்போம். நம்மளை பார்ப்பாங்க. இது ஒரு தாய் பூமி, மனிதர்களின் தாய் பூமி, இது தமிழ் பூமி. நாம் ஒரு தாய் போல் நடந்துக்கணும், மக்களை வழி நடத்த வேண்டும். தந்தை பூமி, மனிதர்களின் தந்தை பூமி, தாய் பூமியும் தமிழ்நாடு தான். எப்படி வாழணும்னு நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள் தான், இங்கேருந்து போனவங்க தான் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளே தாழ்வாக நினச்சிக்கிட்டு நம்முடைய மொழியை தாழ்வாக நினைக்கிறது. எதுக்காக நீ ஆங்கிலத்தை உயரும்? ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான் உன்னுடைய அடையாளத்தை, மென்மையான தொழில், இதெல்லாம் நீ தாழ்வாக நினைக்கிறதுக்கு காரணம்.